குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எதுக்கு இந்த கடிதத்தை இவங்க உடனே இப்போ எழுதுறாங்க? இன்னும் அவங்களுக்கு காலம் இருக்குது, அவங்களுடைய பேசி சமாதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க யாரையோ காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்தை எடுக்கிறாங்களோ? ஒரு நடிகரும் அவரும் சேர்ந்திருக்கிற புகைப்படத்தை எடுத்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நடிகர் தான் வந்து எல்லாருடைய குடும்ப பிரிவினைக்கும் காரணமாக சொல்லப்படுகிற நடிகராக இருக்கிறார் அவர். நான் இன்னமும் என் கணவர் பேர் எடுக்கல, ஸோ அதனால ஆர்த்தி ரவி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னமும் அவருடைய பேர் இருக்கு. ஆனால் ஏன் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்து அவரோட இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்தாங்க? அப்போது இந்த கடிதத்துக்கு பின்னால் கண்டிப்பாக நீ வந்து இதுக்கு வந்து எதிர்த்து நீ ஒரு ரியாக்ட் பண்ணு. அப்படி பண்ணாதான் இது வந்து பிரச்சனை ஆகும், உனக்கு சில விஷயங்கள் சாதகமாக முடியும் அப்படிங்கிறத யார் சொல்லி கொடுத்தது? ஏற்கனவே ஒரு பனிப்போர் மாதிரி விஷயங்கள் வந்து கணிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆர்த்தியை பற்றி கேள்விப்படுற விஷயங்களும் ஜெயம் ரவி கிட்ட கிடைக்கக்கூடிய தகவல்களும் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோக்களும் அவர் ரசிக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து ஜெயம் ரவி இந்த கடிதத்தை பார்த்து உடனே வருத்தப்படுவார்னு நினைக்கிறீங்களா? வருத்தப்படுவார். என்னடா இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி எழுதுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுவார். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அவருடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய திருமண வாழ்க்கையிலேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டாக ஆர்த்தி அவர்கள் வந்து பதில் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது இந்த அறிக்கை, ஜெயம் ரவி வெளியிட்ட அறிக்கை வந்து என்னோட கவனத்துக்கு வராமல் தான் வெளியிட்டிருக்கிறாருன்னு. அண்ட் ஆர்த்தி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் வந்து நான் விவாகரத்து தர மறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் தகவல் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அறிக்கையை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இதுக்கு முன்னாடி வந்து சினிமாவில் இருக்கிற ஒரு கப்புளாக இருக்கிற 2 பேர் வந்து இந்த மாதிரி பிரிவு ஏற்படுது அப்படின்னா 2 பேரும் சார்ந்து அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எதுலேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி அறிக்கை வெளியிடுவாங்க. அது ஏற்கனவே தனுஷ், ஐஸ்வர்யா அவங்களுக்குலாம் நடந்தது. காரணம் என்னென்னா, தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து பேசி அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது, ஒருத்தர் மேலே யாரும் கல்லெறிஞ்சும் பேசுகிற மாதிரி பண்ணிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பிரிஞ்ச சில பேர் கூட இது வரைக்கும் யாரும் யாரை பற்றியும் எங்கேயுமே பேசினதே இல்லை. அதுக்கு பார்த்திபன் சீதா அவர்களும் சரி, அவங்களாம் வந்து ஒருத்தர் குற்றம் சொன்னதே கிடையாது. அவங்கள பற்றி வெளியில் வேற ஆட்கள் தான் பேசுவாங்களே தவிர. ஆனால் இந்த ஜெயம் ரவி விஷயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பேசினதுபடி இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த அறிவிப்பு வெளிவரும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஜெயம் ரவி ஃபேமிலி வந்து எப்படின்னா, ஜெயம் ரவிக்காகவே ஜெயம் ரவியோட மாமியார் நிறைய படங்கள் எடுத்தாங்க. இதே மாதிரி வந்து அருண் விஜய்க்கு வந்து அவங்க மாமனார் ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய மருமகனை எப்படியாவது ஒரு உயரத்துக்கு கொண்டு வந்துடணுங்கிறத அவர் மாமனார் வந்து NS மோகன், அவருடைய மாமனார் பேர் NS மோகன், ஜெயம் ரவியுடைய அப்பா பேர் மோகன், அருண் விஜய் ஒய்ஃப் பேர் ஆர்த்தி, ரவியோட ஒய்ஃப் பேர் ஆர்த்தி. இவங்களுக்கு 2 பேருக்கு ஒற்றுமை என்னென்னா, இவங்க மருமகன்களை எப்படியாவது முன்னிலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அருண் விஜய் மாமனாரெல்லாம் ரொம்ப கடுமையாக 4-5 படங்கள் எடுத்து அவர்கிட்ட பேசுறீங்க, என் மருமகனை எப்படியாவது பார்த்துக்கங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. மோகன் அவர்களெலாம் பார்த்துக்க, தம்பி நல்லா பார்த்துக்கங்க கண்ணன் அப்படிலாம் பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கிற ஒரு இடத்துல வந்து எப்படின்னா, இவங்க தயாரிக்கிற அடுத்தடுத்த படங்களில் ஜெயம் ரவிக்காக மாமியார் எடுக்கிறக்கூடிய படம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஏற்கனவே ஒரு பனிப்போர் மாதிரி விஷயங்கள் வந்து கணிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆர்த்தியை பற்றி கேள்விப்படுற விஷயங்களும் ஜெயம் ரவி கிட்ட கிடைக்கக்கூடிய தகவல்களும் கிடைக்கக்கூடிய ஃபோட்டோக்களும் அவர் ரசிக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து கவலைப்படுகிற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த சூழலில் வந்து இந்த படம் தயாரிக்கிற சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அவர் வந்து வழக்கமாக தனக்கான ஒரு என்ன சம்பளமோ அதை தான் அவர் கேட்டிருக்காரு. இந்த சம்பளம் கொடுக்குற விஷயத்தில் வந்து இவங்க வந்து பேசுகிற வார்த்தைகள் இருக்குல்ல, அது எப்போவுமே அப்படி தானே வரும். ஜெயம் ரவிக்கு இவ்வளோ சம்பளமா அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் வெளில கேட்பாங்கல்ல. அது மாதிரி மாமியார்கிட்டேருந்து வந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பெரிய ஒரு மனவலியை வந்து ஜெயம் ரவிக்கு ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழலில் தான் ஏற்கனவே அவர் வந்து மனம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த நேரங்களில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இது வந்து மௌனமாக பிரிஞ்சுட்டு போயிட்டாங்க. மௌனமாக பிரிஞ்சுட்டு அடுத்தடுத்த வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த பையங்களுக்காக இவ்வளோ மாதங்களும் வந்து பொறுமையாக ஒரு நகர்வு நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அமைதியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைதியாக அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. ஆனால்
இந்த ஆர்த்திக்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயம் வருது, அப்படி கடிதம் வருதுன்னா அதுக்கு பின்னால யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மீடியாக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நம்ம பேசாமல் இருக்க முடியாது. 2 குடும்பமும் நமக்கு நெருங்கின குடும்பமாக இருந்தாலும் நம்ம அந்த தகவலை பகிர்ந்துக்காமல் இருக்க முடியாது. ஏன் வந்து ரவி அறிக்கை விட்ட பிறகு உடனே ஏன் ரியாக்ட் பண்ணல இவங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2வது, அவங்க அறிக்கையில் அவங்க வந்து சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து இதில் வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து திருச்சி பேசுறது வந்து எனக்கு அது தேவையில்லாத விஷயம். என்ன திருச்சி பேசியிருக்காங்க இவங்க வந்து? நடத்தையை களங்கப்படுத்தும் விதமாக கூட சொல்லி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு நடிகரும் அவரும் சேர்ந்து இருக்கிற புகைப்படத்தை எடுத்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்னு எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நடிகர் தான் வந்து எல்லாருடைய குடும்ப பிரிவினைக்கும் காரணமாக சொல்லப்படுகிற நடிகராக இருக்கிறார். அவர் நமக்கு அது உறுதியான தகவல் இல்லைன்னாலும் இங்கேயும் அவர் தான் பேசப்படுகிறார் அப்படிங்கிறத நம்ம இது கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இது சம்பந்தமாக சில மாதங்களுக்கு முன்னால் ஜெயம் ரவி அவர்கள் நேரடியாக அந்த நடிகரை கூப்பிட்டு பேசினதாக கூட சொல்கிறாங்க. நமக்கு கொடுக்குற சோர்ஸஸ் வந்து எப்படின்னா அது உறுதியாக சொல்கிறாங்க. 2 பேரும் பேசி இது இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி 2 பேரும் பேசி பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் இந்த விஷயம் தொடர்ந்து இருந்ததுனால தான் ஜெயம் ரவி வந்து வேற ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறதாக அந்த நமக்கு தகவல் சொல்கிறவங்க சொன்னாங்க. அதோட அவர் சில நேரங்கள் அவர் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பு நேரத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து இருந்த நேரத்தில் அவர் பெரிய ஹாஸ்பிட்டலைஸ் ஆக வேண்டிய சூழல் வந்திருக்கு. அந்த நேரத்தில் வந்து ஆர்த்தி அவங்க வந்து பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு வந்து கிடைக்குது, தகவல் கிடைக்குது. ஸோ இது எல்லாமும் சேர்த்து ஜெயம் ரவி அந்த கசப்பான முடிவை ஆர்த்திக்கிட்டது பிரிகிறேன் அப்படிங்கிறத எடுக்க வச்சிருக்கு. இதுதான் வந்து இதில் உள்ள உண்மையான விஷயம். ஆனால் அவர் வெளியிட்ட அறிக்கையில் வந்து ஜெயம் ரவி மட்டும்தான் போட்டிருந்தாரு. ஆனால் ஆர்த்தி அவங்க வெளியிட்ட அறிக்கையில் வந்து நான் இன்னமும் என் கணவர் பேர் எடுக்கல, ஸோ அதனால ஆர்த்தி ரவி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இன்னமும் அவருடைய பேர் இருக்கு. ஆனால் ஏன் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேருந்து அவரோட இருந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்தாங்க? பேர் இருக்கு. நீங்கள் வந்து அந்த பேரை வந்து வழியக்க கொண்டு போய் சேர்க்கிறது மாதிரி அவங்களுடைய இந்த கடிதம் இருக்கு. அப்போது இந்த கடிதத்துக்கு பின்னால் கண்டிப்பாக நீ வந்து இதுக்கு வந்து எதிர்த்து நீ ஒரு ரியாக்ட் பண்ணு. அப்படி பண்ணாதான் இது வந்து பிரச்சனை ஆகும், உனக்கு சில விஷயங்கள் சாதகமாக முடியும் அப்படிங்கிறத யார் சொல்லி கொடுத்தது? உடனே ரியாக்ட் பண்ணுறவங்க வந்து இந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, என் குழந்தைங்க, அதுக்கு வந்து கடிதத்தின் மூலமாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பல மாதங்களாக வந்து ஜெயம் ரவியை மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பமே அமையலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதுக்கான வாய்ப்பு அமையலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நேரடியாக ஜெயம் ரவியை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. திரு மோகன் அவர்களை சந்தித்தாலே போதும். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரும் குடும்பஸ்தர், அவர் வந்து மரியாதைக்குரியவர், அவர் சினிமாவில் எல்லாருக்கும். அவரை சந்தித்தாலே இந்த பிரச்சனைக்கு தீர்வு முடிஞ்சிருக்குமே. ஏன் அங்கே சந்திக்காமல், ஏன் இவங்களும் வந்து அன்னைக்கு அதுவும் ஆர்த்தி ரவி அப்படின்னு போடப்பட்ட அந்த லெட்டர் பேட்லேருந்து ஒரு கடிதத்தை ஏன் மீடியாவுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய பேர், குடும்பத்தில் பேசுகிறதுக்கு நிறைய பேர் மீடியேட்டர் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. யாரோ மாதிரி இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எதுக்கு எடுக்கணும்? அப்போ இந்த கடிதத்துக்கு பின்னால் யார் இருக்கா? வெளியில் இருக்க ஒரு ரசிகர் கேட்பானல்ல, அவனுக்கு தெரியும்ல. ஏன் திடீர்னு இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க சொல்கிற விஷயத்துக்கே இன்னும் அமைதியாக இருக்கணும்ல. என்னுடைய குழந்தை நலனுக்காக நான் வந்து அமைதியாக இருக்கேன் அப்படின்னா இப்போவும் அமைதியாக தான் இருந்திருக்கணும். அமைதியாக இருந்திருக்கு நான் சொல்கிறது வந்து இதுக்கான சமாதான முயற்சியை எடுத்திருந்துருக்கணும். அதை வந்து ஓப்பனாக கடிதம் மூலமாக வெளியில் சொல்லி எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த கடிதம் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாமே வந்து ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி மீது குற்றச்சாட்டு சாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் போய்கிட்டும் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்ச விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ஆர்த்தி அவங்க வந்து ஒரு சொஃபிசிகேட்டடான வாழ்க்கையை, ஒரு நல்ல செல்வந்தராக வாழ்ந்து அவங்க எப்போவுமே ஒரு ஆடம்பரமாக வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி வந்து அப்படி இல்லை. ஜெயம் ரவி வந்து ஆரம்பத்தில் ஒரு கஷ்டப்பட்டு அவர் வந்து நடனம்லாம் கற்றுக்கிட்டு இப்படிலாம் சினிமாவுக்கான பெரிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் அவர் வந்திருக்கார். ஆர்த்தி வந்து அவங்க ஃபேமிலியே வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்லலாம். இந்த கண்ணகி சிலை இருக்குல்ல, கண்ணகி சிலை வந்து ஆர்த்தியோட பாட்டி மாடலாக இருந்து
செதுக்கப்பட்ட கதை தான் கண்ணகி சிலை. இங்கே மெரினில் ஆமாம், நம்ம கண்ணகியை நேரில் பார்த்ததில்ல. அப்படி ஒரு காப்பிய நாயகியோட சிலையை நம்ம கடற்கரையில் வைக்கணும் முடிவு செய்யப்படும் பொழுது அதுக்காக மாடலாக நின்றவர் தான் கல்பனா அவர்கள். அவங்க அவ்வளோ பெரிய கல்பனா ஹவுஸ்னு இப்போ ஒரு பெரிய ஷூட்டிங் பங்களாவே இருக்குது. முன்பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆடம்பர பணக்கார பங்களாவாக இருக்கும். பின்பக்கம் அந்த வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணையார் வீடு செட்டப் மாதிரி இருக்கும், கிராமத்து. அப்போது சிட்டி சப்ஜெக்ட்டுங்க எடுக்கலாம், பின்பக்கம் போனால் கிராமத்து சப்ஜெக்ட்டுக்கு அந்த வீடு பொருத்தமாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அந்த பங்களா இப்போ இருக்குது. அது அவங்களுடைய பங்களா. ஸோ இப்படி அவங்க ஆரம்பத்திலே அப்படி ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க. அவங்களுடைய போக்குக்கும் ஜெயம் ரவி அவர்களுடைய போக்குக்கும் ஒரு சரியாக ஒத்துப்போகல அப்படிங்கிறத தான் நமக்கு கிடைச்ச தகவல். அங்கிருந்து ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே இது மாதிரியான பிரச்சனை வந்துருச்சு. ஜெயம் ரவி என்ன விரும்புகிறாரு, அவங்க சில விஷயங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போது சினிமாவில் நடக்கிற பார்ட்டிக்கு போகிறது அதெல்லாம் அவங்களோட உரிமை. அதெல்லாம் நம்மளாம் சொல்ல முடியாது, அவங்களுடைய உரிமை, அவங்க தனி சுதந்திரம், அதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. ஆனால் அவர் விரும்பணும்னு நினைக்கிற கணவராக இருக்கிறவர் விரும்புகிறோம்னு நினைக்கிறது விஷயம் இருக்குல்ல, பார்ட்டிகள் போகிறது, அவங்க நண்பர்கள் தோழிகளை சந்திக்கிறது, அந்த இரவு நேர சந்திப்புகள், இது எல்லாத்தையும் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்திருந்தாலே ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான ஒரு வழக்கமான ஒரு குடும்ப உறவினர்களாக சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு முடிவை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு. ஓகே, அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கணும். ஜெயம் ரவி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் நான் இந்த வாழ்க்கையிலேருந்து பிரியிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் நான் பிரியிறேன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலை. ஸோ அவங்க விவாகரத்தை மறுக்கிறாங்களா? சுமூகமாக பிரிஞ்சுட்டா யாருக்கும் எந்தவித பொருட்சேதமோ எதுவுமே இல்லை. இன்னும் சொன்னால் சமந்தாவே அவங்க கிட்ட பிரிஞ்சு வரும்போது சுமூகமாக வந்த மாதிரி தான் வந்துட்டாங்க. அவங்க சைட்லேருந்து கொடுக்கப்படுற பெரும் தொகையை அவங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தொகை எடுத்து வச்சுட்டாங்க. இது எல்லாம் இப்படி நடக்கும். ஆனால் நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அவங்க கேட்குறது வரைக்கும் நீங்கள் கொடுத்தாகணும். இதுதான் அங்கே விஷயம். இப்போ ஆர்த்திக்கு ஒரு வேளை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ இந்த இது கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் நடந்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தும். அப்போது பிரியன்னு சொன்னால் யார் பிரியன்னு விரும்புகிறாங்களோ அவங்க தான் பணம் கொடுக்கணும். பணமோ வேறு பொருள்களோ சட்ட ரீதியான அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயங்களோ கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் குழந்தைகளை ஒருத்தரே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது நீதிமன்றம் ஒரு நாளும் சொல்லாது. ஏன்னா அவங்க 2 பேருக்குமான விஷயம். அதனால் இவங்க செய்கிற சில விஷயங்கள் இப்போ வெளியில் இப்போவே என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த கடிதத்தை இவங்க உடனே இப்போ எழுதுகிறாங்க, இன்னும் அவங்களுக்கு காலம் இருக்குது, அவங்களுடைய பேசி சமாதானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆனால் இவங்க யாரையோ காப்பாற்றுறதுக்காக இந்த விஷயத்தை எடுக்கிறாங்களோ அப்படிங்கிறத இப்போ மீடியாவில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க வெளியில். ஆர்த்தி அவங்க வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த அறிக்கை பார்க்குறப்ப 18 வருஷம் எங்களோட திருமண வாழ்க்கைக்கு கிடைச்ச ஒரு கௌரவம் இந்த அறிக்கையினால இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. உண்மையிலே அது வருத்தமாக தான் இருக்கும். வருத்தமான சூழலாம் ஆர்த்தி அவர் எவ்வளோ வேதனை அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த கடிதம் மூலமாக தெரியுது. ஆனால் சமாதானம் செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் சமாதானம் பண்ணுறவங்களுக்கு பல வழி இருக்கும். பிரிஞ்சு போகிறவங்களுக்கு ஒரே வழி தான், பிடிச்சிட்டு போக வேண்டியதான். இப்படி கதவு திறந்துட்டு போக வேண்டியதான். ஆனால் சமாதானம் பேசி அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படியாவது உள்ள போகணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதைத்தான் இவங்க ஏன் செய்திருக்காங்களோ இல்லை செய்ய முயற்சி பண்ணாங்களோ அப்படிங்கிறது தெரியல நமக்கு. இந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களா சொல்லியிருக்கிற விஷயங்கள் தேவையில்லாமல் என்னுடைய இதில் என்னுடைய வேறு சில விஷயங்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். இது தேவையில்லாமல் இல்லை. நீங்கள் தானே ஃபோட்டோ எடுத்தீங்க, சரி 1 வருஷம் இருக்குமா, இல்லை ஒரு 6 மாதம் 8 மாதம் இருக்குமா, நீங்கள் தானே எடுத்தீங்க. ஆனால் இதுக்கு எல்லாம் அதுதானே அது காரணமாக இருக்குல்ல. ஆனால் அது ஒரு லைனை சேர்த்துருந்தாங்க அந்த வரி. என்னன்னா, இப்போ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரப்பப்படக்கூடிய பொய்யான தகவல் எதிர்காலத்தில் உண்மையாயிருங்கிறதுக்காக தான் அந்த அறிக்கையை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம அதை அவங்க சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். ஏன்னா இவ்வளோ பெரிய நட்சத்திர ஜோடி பிரியறத எந்த ஒரு சினிமா விரும்புகிற ரசிகர்களும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இதை சொல்வதன் மூலமாக சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதுதான் மறுபடியும் ஜெயம் ரவி இந்த கடிதத்தை பார்த்து உடனே வருத்தப்படுவார்னு நினைக்கிறீங்களா? வருத்தப்படுவார். என்னடா இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி எழுதுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுவார். இது அப்படி தான் நம்ம இதை இப்போ பார்க்க வேண்டியிருக்கு இந்த இதில் உள்ள சொல்கிற விஷயத்த. ஆனாலும்
இந்த குடும்பம் இவங்களுடைய விவகாரங்கள் வந்து வெறுமனே அவர் மட்டுமே இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் எடுத்திருக்க முடியும். எனக்கு போன 7 மாதத்துக்கு முன்னாடியே இது வந்திருக்க வேண்டிய விஷயம். இவ்வளோ நாள் அப்போ ஜெயம் ரவி வந்து காத்துக்கிட்டு இருந்தாருன்னு தான் நம்ம இதில் நினைக்கணும். ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க அவர் சார்ந்து எடுத்த முடிவு தான், குடும்பம் நலன் கருதி எடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. 2 குடும்பத்திலையும் அப்போ பேசுனாங்களா பேசலையான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இல்லை, அவங்கள பொறுத்தவரை குடும்பங்கிறது பசங்க தான். புரியுதுங்களா? இந்த விஷயத்துல வந்து யாரும் வந்து அவங்க குடும்பம் இவங்க குடும்பமும் சேர்ந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயம் ரவி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இதை வந்து பிரியணும் முடிவு பண்ணுறாரு. அது இங்கே சரி செய்யப்பட்டிருக்கா? ஜெயம் ரவி அவருக்கு என்ன உறுத்தலாக இருந்த விஷயமோ அது சரி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா இந்த கடிதமே அதுக்கு பதில். சாதாரண ரசிகன் வந்து சரி செய்யப்படலைங்கிறத இந்த கடிதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கும். இந்த விவகாரத்தோட முடிவு என்னவா இருக்கும் சார்? ஏன்னா இப்போ அவங்க வந்து இவர் விலகிறேன்னு சொல்லிட்டாரு, அவங்க நாங்கள் விலக விருப்பம் இல்லைன்ற மாதிரி தான் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதோட முடிவு இப்போ என்னவா இருக்கும்? இது வந்து விக்ரமாதித்த வேதாளம் கதை மாதிரி தான் போய்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சு போகிறது இப்போ தனுஷோ ஐஸ்வர்யாவோ அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சமந்தாவோ நாக சைதன்யா கல்யாணமே முடிச்சிட்டாரு. சமந்தா அவங்க வீட்டு வந்துட்டாங்க. இங்கே எதுவுமே நடக்காது, எதுவுமே நடத்தாது, இழுத்துக்கிட்டே போகும். ஜெயம் ரவி வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், லீடிங் ஆர்டிஸ்ட்டு. இவங்க வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃபு. அதனால் இழப்பு யாருக்கு வரும்னா ஜெயம் ரவிக்கு தான் வரும். அவர் அதில் தன்னுடைய ஃபீல்டில் வந்து கவனம் செலுத்த முடியாது. இதெல்லாம் நடக்கும். ஆனால் தொடர்ந்து என்ன நடக்குது, இதுக்கு ஜெயம் ரவி என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.